பேரு. ஆலயத்தில் மங்களகரமான பெருவிழாக்கள் நேரத்தில் மட்டும் வாசிக்கக்கூடியது அந்த கைலை வாத்தியம். சும்மா நம்ம சவீரத்துக்கு 10 பேர் போய் கண்ட நேரத்துல ஒவ்வொரு பூஜை காலத்தை அது மங்கள வாத்தியம்னு பேரு இவங்க அமங்கல வாத்தியமா மாத்திட்டு இருக்காங்க. ஒரு பெரிய ஆள் இருக்கான், எவனதான் அடியார் சேர்த்து போட்டா அங்க போய் கைலை வாத்தியம் வாசிக்கிறான். திருவேடம் போட்டா அடியார் ஆயிடுமா? ஆக அடியார் என்றால் யார்? எப்போ நீங்க அடியார் வேடம் அணிந்திருக்கிறீர்களே, மணிவாசகர் சொல்றார், அடியாரா நீர் எல்லோரும் அகல விடுமின் விளையாட்டை. எதுக்கு இந்த விளையாட்டு புத்தி? என்ன ஏன் இப்படி குழந்தைகள் சிறு சிறு விளையாட்டிலே அடித்து கொண்டு சண்டை போட்டு கொண்டு ஊரிலே உறவினர் எடுத்தும் பெற்றோர் எடுத்தும் அடிவாங்குவது போல ஏன் இப்படி இருக்கிறீர்கள்? நான் திருவாசகத்தில் எனக்கு இணை கிடையாது, அது கிடையாது, சிறுபிள்ளைத்தனமா ஏன் அடியார் ஆயிட்டு விளையாடிட்டு இருக்கீங்க? பணி செய்தல் விடுத்து வேற எல்லாம் செய்யறோம். ஒரு கோயில் கும்பாபிஷேக விழாக்கு சென்றீர்கள் என்றால் அங்கே சாப்பிட நிறைய அடியார்கள் இருப்பார்கள். இலையெடுக்க ஆள் இருக்காது, பரிமாற ஆள் இருக்காது. என்ன அடியார்? ஆக இங்கே அடியாரானீர் எல்லோரும் வந்துட்டு கோயில விளையாட்டுத்தனமா ஏதோ பண்ணிட்டு போகாதீங்கப்பா. ஏதோ ஒட்டடை அடிச்சுட்டு நாம் போய் முன்னால் நின்னுக்கிறது, கோயிலை கூட்டி கழுவிட்டு போய் முன்னால் நின்னுக்கிறது, திருமுறை படிச்சா எவ்வளவு கூட்டமா இருந்தாலும் முன்னால நின்னுக்கிறது, பக்தர்களுக்கு இடையூற கத்துறது. பக்தர்கள் சொல்றேன்னா பவானி எல்லாம் போனீங்களா, அத்தஜாமத்து போயிட்டா ஏண்டா போனோம்னு ஆயிடும், கத்தி கத்தி போடுவாங்க. அமைதியா பாட கத்து கொடுத்தா இவங்க குரல் வளத்தை காட்ட நிறைய ஊர்ல அதை பார்த்து காப்பி அடிச்சுட்டாங்க. அடியார்கள் தான் முன்னுதான். என்ன ஏன் இப்படி விளையாட்டுத்தனமா சாதாரண மனிதரை போல அடியார்கள் ஆகிய நீங்கள் நடந்து கொள்கிறீர்கள்? அடியாரானீர் எல்லோரும் அகல விடுமின் விளையாட்டை கடிசேர் அடியே வந்தடைந்து கடை கொண்டிருமின் திருக்குறிப்பை. அமைதியா வாங்க, சேவை செய்யுங்க, சாமி அடுத்து என்ன கட்டளை இட போகிறார் என்பதற்காக காத்திருங்கள்ங்கிறாரு. என்ன செடி சேர் உடலை செல நீக்கி நீங்கள் அவருடைய திருக்குறிப்பை அப்படியே வரோம். அப்படியே பூண்டி கோயிலுக்குள்ள போறாப்புல கைலாசு, அங்க குப்பமே இடம் இருக்கும், 4 முள்ளு கிடக்கும், கல்லு கிடக்கும், ஏதோ கிடக்கும், இல்ல ஏதோ ஒரு இடத்துல இடர்பாடு இருக்கும், 4 செடி மேல முளைச்சிருக்கும். அந்த செடியை பிடுங்கி போட்டா சாமி செடி, நம்ம இந்த செடியை பார்த்து கண்ணாம போனா சாமி நம்ம கிட்ட வரலன்னு அர்த்தம். அந்த செடியை பார்த்ததும் கைலாசம் அதை பிடுங்கி போடுறது நம்ம மனசு சொல்லிச்சுன்னா நம்ம அந்த செடியை உடைச்சு போட்டு வந்தோமா, சாமி அவர் குறிப்பு திருக்குறிப்பு நமக்குள்ள இமைப்பொழுதும் நீங்காம இருப்போம், நமக்கு குறிப்பினால் உணர்த்தவர். அந்த செடியை பிடிங்கி போடு, அந்த ஒட்டடாடி என்ன அதுதான் திருக்குறிப்பு. என்னடா சாமி மூலையில ஒரே குப்பையா இருக்கு அப்படின்னு போய் கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடாது. என்ன அரளை அடிச்சுல நிர்வாகம் பண்றீங்க, என்ன இந்த ஐயர் விளக்கெல்லாம் நாத்த முடிச்சு வச்சிருக்காரு, போய் விளக்க வாங்கி கழுவி கொடுக்க. அந்த விளக்க பார்த்தோன்னா அழுக்கு இருக்குன்னு தெரியுது இல்ல. நம்ம வீட்டுல அழுக்கான விளக்குல விளக்க உணர்வு இருந்தா நம்ம அம்மையப்பா பாடு, நம்ம என்ன செய்வோம், அந்த விளக்க வாங்கி கழுவி. எங்க ஊர்ல பாத்தீங்களா, எங்க தாய்மாரெல்லாம் வேற லெவலு. ஒவ்வொரு வாரமும் ரொம்ப பொறுப்பா விளக்கெல்லாம் கழுவி சுத்தம் பண்ணி கொடுத்து பிரபாவளி எல்லாம் நல்லா பாலிஷ் பண்ணி. ஏன்னா சாமி நம்ம கோயில், நம்ம சாமி. அடுத்து என்ன 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 என்னன்னு அங்க உங்களுக்கு கொடுத்த சேவையை செஞ்சுட்டு மறுபடியும் போய் நந்தியம்பெருமான் ஏன் விலகி இருக்காருன்னா மற்றவர்களுக்கு இடையூறா இருக்கக்கூடாதுன்னு தான் நந்தியம்பெருமான் விலகி இருக்கிறார். அதுதானே உண்மை. அதிகார நந்தி எங்க இருக்காரு? மகா மண்டபத்துக்கு வெளியே படிப்போம். என்ன என் கடன் பணி செய்து கிடப்பதேன்னு போஸ்ட் அடிச்சுவோம். சீமார் கோயிலை கூட்டிட்டு ஒரு மூலையில கிடக்காது போல அடியார்கள் சேவை செஞ்சுட்டு ஒதுங்கி நின்று மற்றவர் வழிபட இடையூறு பண்ணாம இருக்கணும். அப்படி இருந்தா அடியார் வேடம் போட்டா போதாது. அந்த வேடத்தை பயன்படுத்தி முண்டி அடிச்சுட்டு உள்ள போய் போய் கெத்து காட்டக்கூடாது. அங்க என்ன செய்யணும், பணி செய்துட்டு அடுத்து ஏதாவது சேவை இருக்கான்னு இறைவன் சாமி வேற ஏதாவது சேவை இருக்கான்னு இறைவன்கிட்ட மானசீகமா முறையிடும் பொழுது அங்க இருக்கிற சிவாச்சாரியாரோ அல்லது அங்க இருக்கிற யாரோ ஒருத்தர் கூப்பிட்டு இந்த சேவை செய்யுங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் இங்க சொல்றாரு, அடியாரா நீர் எல்லோரும் அகல விடுமின் விளை. எங்க வாத்தியார் பெருசு, உங்க வாத்தியார் பெருசு, குழந்தைங்க அடிச்சுக்குது இல்ல, ஸ்கூல்ல அடிச்சுக்கோம் தெரியுமா? அதையேதான் இந்த
இன்றைய இருக்க ஆசான்கள் மாணவர்களை அடிக்க விட்டுட்டு இவங்களுக்குள்ளேயே அடிச்சுக்கிறாங்க. ஆக அகல விடுமின் விளையாட்டை நீங்கள் சேவை செய்துவிட்டு இறைவன் அடுத்து என்ன சேவை தருகிறாரோ என்று காத்திருந்தால் இந்த தொடர்ந்து வரக்கூடிய உடலை நீக்கி சிவலோகத்தில் நம்மை வைப்பார். பொடிசேர் மேனி புயங்கன் தன் புவார் கலர்க்கே புகும். கோயில்ல வந்துட்டு ஏண்டா சாமியை கும்பிடதாண்டா வந்த உனக்கு திருநீர் கொடுத்த பெருமான் இறைவன் இருக்கிறார், வெந்நீர் பூசியவன் இருக்கிறான். நீ கருநீர் அணிந்து கொண்டு டுபாக்கூர் வேலை பண்ணாதரா. நீயும் சாமியுடைய தொண்டன் இருந்தால் இறைவன் தலைவன் திமுக காரன் கருப்பு சிவப்பு ஏட்டினா கருப்பு சிவப்பு தானே கட்டுறான், சிகப்பு பச்சையா கட்டுறான். நீ ஏண்டா சாமி பூசுவதும் வெந்நீர் பால்வள் வெந்நீற்றாய் என்னையும் தன் சுண்ண வெந்நீர் அணிவித்து படிச்சு போட்டு கருப்பு திருநீர் எவர் புத்திசாலி கருப்பு திருநீரை இதுதான் ஒரிஜினல் பசுமாட்டு திருநா வாங்கி வச்சுட்டு போனா சாமி அவன் வேற கட்சிக்காரன்னு நினைப்பார். இந்த கருநீர் பூசியம் பூரா பாருங்க ஏதோ ஒரு விதத்துல சண்டை போட்டுட்டே இருப்பாங்க. அவங்கள முன்னிலைப்படுத்த எங்க போனாலும் ரகலை பண்ணுவாங்க. ஏன்னா அந்த நீரை போல அவர் மனமும் கருப்புடையது. டெஸ்ட் பண்ணி வேணா பாருங்களேன். ஆக பொடிசேர் புயங்கன் தன் புவார் கலருக்கு உங்கள் மனம் இருக்கிறதுல கோயிலுக்குள்ள போன மனசு சாமியை மட்டும்தான் பற்றி இருக்கணும், யாரையும் பற்றக்கூடாது. கருவறையில் நின்றுதான் எதுக்கு இருக்கிறீங்க பார்த்து ஐயா நமச்சிவாய வாழ்க இங்க அறையலான்னு வர்றேன் சாமி. நீங்க சாமி கை காட்டி பேசக்கூடாது, பேசின வார்த்தை வளர்ந்துரும். கோயிலுக்குள்ள போனா மனசுக்குள்ள சிவசிவா. நான் சத்தமா பாட மாட்டேன், நான் இருப்பேன். கைலாஸ் கேட்டாரு, என்னங்க ஏதோ உம்முங்கிறீங்க, என்ன மந்திரம் சொல்றீங்க, யார கடவுளையே மந்திரமா திருமுறை மனசுக்குள்ள பாடினா முனைகள் தான் வரும். நமக்கு நான் பாடுற வார்த்தை கூட மற்ற வழிபாட்டுக்கு தொந்தரவா இருக்கக்கூடாது. அப்படி உங்கள் மனதை என்ன செய்யணும், அவர் போன்ற திருவடிக்குள் உங்கள் மனதை புகவிடுங்கள். அது மட்டுமல்ல, விடுமின் வெகுழி கோபத்தை விடுங்கப்பா. திருவேடம் திருநீர் அணிந்து ருத்ராட்சம் அணிந்து நீ கோபப்பட்டுக்கிட்டு இருக்க. வெகுளின்னா கோபத்துக்கு மேல பெருங்கோபம்னு சொல்றாங்கல்ல, அதை கண்ட்ரோலே பண்ண முடியாது. கோபத்தை கண்ட்ரோல் பண்ணலாம், வெகுளிய கண்ட்ரோலே பண்ண முடியாது. அந்த வெகுளிக்கு இரண்டு பொருள் ஒண்ணு கிறுக்குத்தனமா நடந்து, அது ஒரு வெகுளிப்பா, எப்ப என்ன பேசுனே தெரியாது, அது ஒரு வெகுளி. இன்னொரு பொருள் அதுக்கு கோபம். இந்த லூஸ்தனமா நான் ஏதோ பெருமா நம்மளை ஆட்கொண்ட மாதிரி சீன் போடுற வெகுளித்தனத்தையும் விடுங்க, கோபப்படத்தையும் விடுங்க. வேட்கை நோய் புகழ்பெற்ற ஆசைப்படும் சொல்லுவாங்கல்ல, பொருள் வேட்கை புகழ் வேட்கை. வேட்கை என்ன பற்று. விடுமின் வெகுளி வேட்கை நோய் மிகவோர் காலம் இனி இல்லை. இப்படி எல்லாம் போய் திருவேடம் அணிஞ்சிட்டு கோபப்பட்டுட்டு அவன் சண்டை போட்டு பேருக்கும் புகழுக்கும் அணிஞ்சிங்களா, இந்த பிறவில இனி ஒரு நேரம் வரவே வராது. உடையான் அடிக்கீழ் பெரும் சாத்தோடு உடன் போவதற்கே ஒரு கொடுமை. இந்த நம்மை உடையவராகிய சிறுமானோடு நாமும் அவர் பெரும் அன்பர்கள் கூட்டத்தோடு உள்ளே போவதற்கு உங்களை தயார்படுத்திக் கொள்ளுங்கள். என்ன எப்படி தயார்படுத்திக் கொள்வது? திருவாடம் போட்டு ருத்ராட்சம் போட்டு காவி கட்டி சாமி தூயவன் கலிங்கத்தர், சைவ ஆடை தூய வெள்ளாடை, காவி கட்டி கருப்பு திருநீர் போசினாவே அந்த கூட்டத்துல இருந்து சாமி நம்மள இன்னும் அடுத்த 2-3 பிறகு வரணும்னு தீர்மானம் பண்ணிடுவார். வெளியே போய் ஆடு பாடுன்றவாரு. அமைதியா உள்ள திருவாசம் படிச்சுட்டு இருப்பாங்க, யாராவது தேவாரம் பாடிட்டு இருப்பாங்க. வெளியே ஒரே இறைச்சலா இருக்கும். டம் 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 மே 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 மேன கைலைவாதியம் கத்திட்டு இருக்கும் ஆடு. என்ன அங்க இதெல்லாம் வேண்டாம். வாசிப்பது தவறு கிடையாது. அந்த வாசிப்பு வழிபாட்டு நேரத்திற்கு மட்டும், பெருவிழா காலங்களில் மட்டும் தெருவில் வாசிப்பதாக இருக்க வேண்டுமே தவிர பிறருடைய வழிபாட்டுக்கு இடையூற இருக்கக்கூடாது. ஆலயம் இடிந்து விழ ஆலயம் எல்லாம் லோ கொட்டேஷன்ல சிலை செய்யறான். அங்க அதிகாரி தடுக்கிறான்னா அவன் பயம், அவனுக்கு லோ கொட்டேஷன்ல செஞ்ச சிலையெல்லாம் இவனுக்கு அடிக்கிற அடியில கொட்டி போயிட மாட்டேங்குன்னு பயத்துல உள்ள வாசிக்காதங்கிறான். நேற்று அந்த உண்மையை சாமி புரிய வச்சாரு. ஏண்டா அருமை ஆட்சித்துறை கைலி வாத்து
வாசிக்கிற ஒரு 50 பேர் நின்று அந்த கல் மண்டபமா பழைய காலத்து மண்டபத்துல டம் 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 அடிச்சு மப்படிச்சு மாதிரி ஆடுறாங்கம்மா. சிவபோதை கிடையாது, புகழ் போதை. ஐயா சூப்பரா வாசிச்சாரு. குறை சொல்லவில்லை, தவறை உணர்த்துவதற்காக. மணிவாசகம் பேசுகிறது, விடுமின் வெகுளி வேட்கை நோய் மிக ஒரு காலம் இனி இல்லை, இதோ வந்துவிட்டது, இறைவனுடைய ஆலயத்திற்குள் சென்று விட்டோம். அந்த உடையனுடைய திருவடி கீழ் செல்வ ஆயத்தமாக இருக்கும் மெய்த்தொண்டர்களோடு நீங்கள் ஒருமைப்பட்டு பணி செய்யுங்கள். அடைவோம் நாம் போய் சிவரத்துள். அணியார் கதவு அது அடையாமே, உடைபட்டு உருகி போற்றுவோம். என்ன, நாம் போய் நடை திறந்ததை என்ன பண்ணணும்? அமைதியா நின்று உருகி பாட வேண்டும். புகழுக்காக பாடக்கூடாது. அருமையா தாளத்தோட பாடினா ஒரு கச்சேரி கிடைக்கணும்னா பாடக்கூடாது. எப்படி பாடணும்? உருகி போற்றி பாட வேண்டும். பொன் பெற்ற பதிகம் பொருள் பெற்ற அங்க என்ன போற்றி பாட வேண்டும். போற்றுவோம். வேற்றாகி விண்ணாகி எல்லாம் சிவன் என்ன கற்றவள் ஒன்னும் கனியே அடியாப்பா, இவ்வளவு பாடியிருக்காருல்ல. போற்றி திரு தாண்டகம், இறைவனை புகழ வேண்டும் அல்லவா. லலிதாம்பிகையுடைய சகசநாமத்திலே ஒரு பாடல் வரும், ஆகாஹூஹு முகஸ்துத்யாயை நமக. ஆகாஹூன்னு முகஸ்துதி செஞ்சா அம்பிகை அருள் செய்வாள் அப்படிங்கிறார். அந்த வர்ணனை வரும், ரத்ன கிரீடாயை நமகங்கும். நம்ம கண்ணு முன்னால அம்பிகை அந்த ரத்தனங்கள் அணிந்த அந்த கிரீடம் வரும் இல்ல. 1000 கோடி சந்திர பிரகாச வதனாயை நமக. 1000 கோடி சந்திரங்கள் எவ்வளவு அது போல குளுமையான முகத்தை உடையவளே, உன்னை வணங்குகிறேன். நான் முகம் என்ன பெற்றாகி விண்ணாகி நின்றாய் போற்றியாக இறைவா. நான எனக்குள்ளும் நீ இருக்கிறாய், புறத்தும் பிரம்மாண்டமாக இருக்கிறாய். மீளாமே ஆள் என்னை கொண்டாய் போற்றி. ஆக ஆலயத்தில் தங்களை வழிபட்டு தங்களை பாடவும் பணியவும் பணி செய்யவும் அருள் இருக்கிறீரே இல்ல. ஊற்றாகி எங்கே ஒழித்த எனக்குள் நீ ஊற்றுக்கண்ணாக ஆனந்தத்தை ஒழித்து வைத்து அதை நான் அருந்துவதற்கு காத்திருக்கிறாயே. அப்படி என்ன சொல்றாரு? நடை திறந்ததும் போய் புலம்ப கூடாது. என்ன, இந்த புறக்கருவிகளால் நாம் அடையக்கூடிய இன்பத்திற்கு முடிவே கிடையாது. அகக்கருவியால் ஒரே இன்பம் தான் அடைய முடியும், இறைவனை அடைதல். அதற்கு மனதில் அமைதி வந்தா போதே இறைவன் வந்துடுவார். இறைச்சலா இருக்கிற வீட்டுக்குள்ள போமான்னு ஒரு உரம்பரையா ஒரு வீட்டுக்கு போறோம், ஆளாளு கத்திட்டு இருந்தா அதுபோல மனத்தில் இந்த 5 கல்வர்கள் எழுத்தும் ஓசை மிகுந்து போயிருந்தா எப்படி அந்தால பார்க்க முடியாதுல்ல. ஆக விடுமின் வெகுளி வேட்கை நோய் மிக ஒரு காலம் இனி இல்லை. உடையான அடிக்கள் பெரும் சாத்தோடு உடன் போவதற்கே ஒரு கொடுமின். அடைவோம் நாம் சிவபுரத்துள். சிவருமின் என்பது சிவருமான் எந்தெந்த ஊரிலே சாதாரண கற்கோயில் இருந்தாலும் சரி, ஆலயத்தில் இருந்தாலும் சரி, அது எல்லாம் சிவபுரம். எப்படி பெண்டிர் குழுமியுள்ள இடத்திற்கு அரசர்கள் அந்த புறம் என்றெல்லாம் பெயர் வைக்கிறார்களோ, அது போல பசுக்கள் ஆகிய நாம் நம் தலைவனை சேரக்கூடிய அந்த புறம் ஆலயம், அந்த சிவபுரம். அன்பு மிக்கவள் தான், அந்த அன்பானவள் தானே அன்பானவளோடு சேர முடியும். சொக்கரு நீங்க எல்லாம் விரும்புற ஒரு குணாதிசயம் ஏதோ சொக்கர்கிட்ட இருக்கனாலதான் இவ்வளவு பொறுமையா கேட்டுட்டு இருப்பீங்க. மாறுபட்ட குணநலம் முடியவர் அந்த யார் வர போறீங்க? அப்ப ஒரு சொக்கர் ஒரு 4 பேர் மனதில் இடம்பெறவே உங்க 4 பேர் தன்மையும் அடியனுக்கு இருக்க, நீங்கள் 4 பேருக்கும் பொதுத்தன்மை எனக்கு இருக்க வேண்டுமா? எனக்கு இருந்தால் தானே. அதுபோல நானும் என் மனதிற்கேற்ற அந்த பக்குவ நிலையில் இருப்பவங்க மட்டும்தானே இந்த குழுவுல வச்சு பராமரிக்கணும். போனது அந்த குழந்தைகள், அங்க போனதை எப்படி அந்த குழந்தைகள் ஒட்டுனாங்க, உறுதிமொழி சொன்னாங்க, பற்று என்ன. அப்ப அங்க என்ன, அவங்களுக்கு பிடித்த தோற்றம், அவங்களுக்கு பிடித்த எளிமை, அந்த அன்பா கதை சொன்ன பாங்கு, இதெல்லாம் அந்த குழந்தைகளுக்கு புதுசு. அதனால் ஏற்றுக்கொண்டார்கள். சிவருமானுக்கு அன்பு மட்டும்தான் தெரியும், அன்பு செய்ய மட்டும்தான் தெரியும். அவருக்கு கோபம் வராது, புகழுக்கு ஆசை கிடையாது, ஒண்ணும் கிடையாது. அப்படி நாம் இருந்தால் தானே இறைவன் நம்மை ஆட்கொள்வார். ஆக எல்லோரும் இந்த அங்க பலிபீடத்துல போய் வழிபாடு செய்யும் பொழுது என்னுடைய ஆணவம், கண்மம், மாயை மற்றும் உலகப்பற்று, என்னுடைய
தேவைக்கு அதிகமான எண்ணங்களை எல்லாம் இந்த பலிபீடத்திலே பலியிட்டு விட்டு உன்னை வழிபட வருகிறேன்னு போகணும். பலிபீடத்துல 5 பேர்ல வச்சுட்டு போனவே சாமிக்கு தெரியும், ஓ இது பஞ்சகரணங்களால் பஞ்ச இந்திரியங்களால் நடக்கக்கூடிய செயல்களை இந்த பலிபீடத்துல பலி கொடுத்து என்ன பண்ணது, உள்ள இறைவனை வழிபட போகணும். அங்க போய் தான் பிரச்சனைய பண்ணக்கூடாதுல்ல. ஆக அவருடைய அடிக்கு ஒரு எம்பி முன்னால நின்னா எவ்வளவு கொடூரம் தெரியுமா? எங்க ஊர் எம்எல்ஏ வந்திருந்தாரு, ஸ்கூல் எச்எம்ல இருந்து எல்லாம் கொடூரம், கற்றவன் தான். ஒரு எம்எல்ஏ கிட்ட குடுவல் கூட தேவராஜன் திருப்பைராருடைய சிவருமானிடத்து சென்று நிற்கும் பொழுது நமக்கு வருகிறதா என்றால் வரவில்லை தானே. அங்க போய் தான் பந்தா பண்ற ஐயா அப்படி. என்ன ஐயா யார் தெரியுமா? பெரிய சிவனடியார்ப்பா, உலக சிவனத்திற்கு கூட்ட சாமி பலார்னு ஒரு அறைவார். அடுத்த பிறவில புல்லா பூண்டா நாயா பண்ணியா தெரியாது. ஏன்னா நெறிப்படுத்த பட்டம் கொடுத்தால் நீயே நெறி பெறல்கிறான்னு இழுப்பாரா இல்லையா? உணரணும்ல. ஆக அந்த ஆலயத்தில் சென்று உங்களை பெரிதுபடுத்திக் கொள்ளாமல் அன்பால் உருகி, பெருமானே உன்னை காணும் தவம் இன்றைய பிறவியிலே இன்று தொடர்ந்து 30 நாட்களாக உன்னை குறித்த நேரத்தில் தரிசிக்கிறேன்னு ஒரு அப்படி அந்த குறித்த காலத்துல போய் தரிசனம் பண்ணாதான் அதை உணர முடியும், இல்லைன்னா சத்தியமா உணர முடியாது. அப்படி நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? சிவபுரத்தில் அந்த ஆலயத்தின் கதவு திறந்த உடனே உள்ளே சென்று மனமுருகி அவரை பாடுங்கள், பணியுங்கள். அவர் என்ன செய்வார்? எதை பாட வேண்டும்? புகழ்களை அவரை புகழ்ந்து பாடினால் அவர் உங்களை புகழ்ந்து உயர்நிலைக்கு உயர்த்துவார். என்ன எப்படி புகழணும்? சும்மா கைவீசிட்டு எத்தனை அடியார் கோயில் பூ வாங்கிட்டு வராங்கன்னு நினைக்கிறீங்க? இங்க அருமையா சொல்றார், புகழ்மின் பெருமானை போற்றியோ நமச்சிவாய, ஈசனடி போற்றி, எந்தை வழி போற்றி, புகழ்ந்தாச்சு. தொழுமின், தொழுதல் வணங்குதலுக்கு 2. தொழுதல் என்றால் கையை தலைக்கு மேல தூக்கி கும்புறதுக்கு தொழுதல். தொழுது வணங்கி தூணீர் அணிந்து உன் அடைக்கலம் கண்டாய் அணிதில்லை சிற்றம்பலத்தரணின்னு வரும். தலைக்கு மேல 2 கைகளையும் தூக்கி வழிபடுவதற்கு தொழுதல்னு வரும். வாயுக்கும் நெஞ்சுக்கும் இடையிலே கை வைத்து மனதாலும் வாயாலும் உன்னை வணங்குவேன் என்பதற்கு பேரு வணங்குதல். தலையப்ப குனிஞ்சுக்கும், தொழும் பொழுது சற்று நிமிர்ந்துக்கும். ஆணவத்தால் அல்ல, ஒரு அரசனை பார்க்கும் பொழுது நிமிர்ந்து பார்க்க வேண்டும் என்ற எண்ணத்தால். என்ன தொழுமின் வணங்க சொல்லல, என்ன சொல்றாரு? தலைக்கு மேல கை கூப்பி தொழுமின். அப்புறம் என்ன செய்யணும்? பூ புனைமின், கொஞ்சம் பூ போடுப்பா, புண்ணியம் செய்வார்க்கு பூவுட நீருட. சாமி கொஞ்சம் பூ கொடு. உள்ள வெளியே உள்ளதானே மூலமூர்த்தி தான் போடணுமா? வெளியே தட்சிணாமூர்த்தி எத்தனை திருவேடத்துல இருக்கார்ல, பஞ்சலிங்கம், சகசரலிங்கம், எத்தனை. அதாவது ஒரே சாமி தான் உள்ள அமைதியா நம்ம போய் பூ போட முடியாம இருக்காரு. வெளியே எத்தனை பேர் இருக்காங்களே, எத்தனை திருமேனி இருக்குல்ல, தட்சிணாமூர்த்தி, துர்கை, முருகன், விநாயகர், பஞ்சலிங்கம், சகசரலிங்கம், 108 லிங்கம், இத்தனை பூ போட வேண்டியதானே. பூ புனைமின் பொய்யங்கன் தாளியை பந்தி வைத்திட்டு அவருடைய திருவடிகளை நம்முடைய புந்தியிலே வைத்துட்டு அவர் மனசுல வச்சுக்க, அவருடைய திருவடிகளை மட்டும் நினைச்சுக்க. என்ன இகழ்வன் எல்லா அல்லலையும், அல்லல் என் செய்யும் அறிவினை என் செய்யும் பாடம் இல்ல. என்ன ஆக என்ன செய்றீங்க? அவருடைய திருவடியை மனதில் வைத்துக் கொண்டு இகழ்வன் எல்லா அல்லலையும், முன்னால இருக்கிற எல்லா பிரச்சனையும் போயா, நீ நான் சிவருமான் திருவடி என் மனதில் இமைப்பொழுதும் நீங்க அது இருக்கிறது, சும்மா என்ன தொந்தரவு பண்ணிக்கிட்டு எல்லா அல்லலையும் இனி ஒரு இடையூறு வராது, வேற எந்த தொந்தரவும் வராது. நீங்க நிம்மதியாக வாழ வேண்டுமானால் இறைவனுடைய புகழை ஆலயத்தில் சென்று பாடு புகழ்மின், தலைக்கு மேல் கைகூப்பி தொழுமின், அவருக்கு பூமாலை புனைந்தேத்தேன் நின் திருக்கோயில் தூகேன் மெழுகேன் கூத்தாடியன் பூமாலை புனைந்து பாடுவான். பாடுறது மட்டும் பாடுவான். கோயில கழிவுட்ட வேண்டாங்கிறாரா? தூகேன், தூக வேண்டியதானே, போய் தண்ணிட்டி ஏன் தூக மாட்டேங்கிற? மெழுகேன், சாணி போட்டு மெழுக வேண்டியதானே, வேண்டாங்கிறாரா சாமி?
என்ன பூமாலை புனைந்தேன், பூ கட்டி உனக்கு போட மாட்டேன், பூமாலை போட்டு உன்னை பாட மாட்டேன். திருமுறை பேசுதுப்பா. இங்க இதையேதான் திருவாசகமும் பேசும். என்ன புகழ்மின் தொழுமின் புனைமின் புயங்கன் தாளியை புந்தி வைத்துட்டு அவருடைய திருவடிகளை உங்களுடைய புந்தியிலேயே மனதிலே வைத்துக் கொண்டு பாதுகாப்பா வச்சுக்கணும். அப்போதைக்கு பற்றிட்டு வெளியே வந்து தூக்கி போட்ட நம்மால் சிவ பூஜை பண்ணுவான். அப்படியே பூஜை பண்ணிட்டு சிவலிங்கத்தை கிட்ட சாமி என்னை அது இதுன்னு ஏதோ பாடெல்லாம் பாடுவான். பாடிட்டு என்ன பண்ணுவானா பூஜை மூர்த்திய எடுத்து ஒரு பொட்டியில வச்சுட்டு கல்லால உட்காந்துட்டு ஒரே பொய்ய பேசுவான். வெளியே வந்து சூப்பரா நடிப்பான். என்ன ஆனா அங்க நடக்கிறது என்னன்னா, ஆன்மாத்தை பூஜை செய்யும் பொழுது நமக்குள் இருக்கும் இறைவனை நாம தண்ணீர் ஊற்றி அபிஷேகம் செய்ய முடியாது என்பதற்காக நம் பெரியவர்கள் ஒரு சின்ன சிவலிங்கத்தை கொடுத்து நமக்குள் இருக்கும் இறைவனை அந்த சிவலிங்க திருமேனி எழுந்தருளை பண்ணி அவருக்கு அபிஷேகம் பண்ணிட்டு நமக்குள்ள எழுந்தருளை செஞ்சுட்டு அந்த இறைவன் தான் அந்த திருமேனியிலிருந்து நமக்குள்ள வந்து திருமேனி பாதுகாப்புன்னு பூஜை பெட்டில வைக்கணும். சாமி நமக்குள்ள எழுந்தருள் உணர்வே இல்லாமல்ல வாழணும். இல்ல வந்து சாமி உள்ளுக்குள்ள வச்சுட்டே கடையில வந்து 2 ரூபா பொருள் 20 ரூபாய்க்கு விட்டா அப்புறம் மெடிக்கல் சென்டர் தான் 5 வருஷத்துக்கு வருமானத்தை 2 நாள்ல டாக்டர் ஒரு 10 லட்சம் ஆகுங்க. கதை முடிஞ்சதா? ஆக புகழ்மின் தொழுமின் பூப்புனைமின் எங்கன் தாளே குந்தி வைத்துட்டு இகழ்மின் எல்லா அழலையும் சோத்துக்கு இல்லையா கூட சாமி சோறு போடல, அவ்வளவுதான். பணம் இல்லையா சாமி இன்னைக்கு ஏதோ வேண்டாம்னு நினைச்சிட்டாரு. தொழில நான் 3 நாளா ஜாலியா உட்காந்துட்டுமா எங்க ஒர்க் ஷாப்ல, யாருக்கும் கவலையே கிடையாது. அவங்க ஜாலியா உட்காந்துருக்காங்க, நான் ஜாலியா திருமுறை படிச்சுட்டு கதை அடிச்சுட்டு இருக்கான். ஏன்னா புந்தியில் பெருமான் இருப்பதால் இந்த அல்லலை எல்லாம் வந்து ஒரு இடையூறா கருதக்கூடாது. அதனாலதான் சொல்றாரு இகழ்மின் எல்லா அல்லலையும் இனி ஒரு இடையூறு அடையாமே. ஒருத்தரை திட்டிக்கிட்டே இருந்தா திருப்பி திட்டிக்கிட்டே இருப்பாங்க, கண்டுக்காத விட்டு பாருங்க. அது அதுவும் கண்டுக்காது, அது வந்து தொந்தரவே பண்ணாது. நம்ம என்ன செய்யணும், போனது வந்தெல்லாம் இழுத்து போட்டுட்டு கவலைப்பட்டுட்டு பழசு பட்டையெல்லாம் நினைச்சிட்டு நம்ம ஒரு இமேஜ்ல நம்ம கிடைக்காதெல்லாம் செஞ்சு நம்மளே என்ன பண்ணிக்கோ, இறைவனைத்தாளை மனதில் வைக்காம மீதி எல்லாம் மனதில் வைப்பதால் தான் அல்லலும் இடையூறும் வருது. அதனால என்ன பண்ணுங்க, மணிவாசகர் சொல்றார் புகழ்மின் தொழுமின் பூப்புனைமின் பொயங்கன்தாலே புந்தி வைத்துட்டு இகழ்மின் எல்லா அல்லலையும் இனி ஒரு இடையூறு அடையாமே. ஏன்னா நம்ம கண்டுக்கலன்னா யாருமே நம்ம கூட வரமாட்டாங்க. கண்டுக்காத விட்டா யாராவது வருவாங்களா? நம்ம அல்லலையும் இடையூறையும் கண்டுக்கிறதுனால அது வருது. அடுத்து என்ன சொல்றாங்க, திகழும் சீரார் சிவபுரத்து சென்று சிவன் தாள் வணங்கி நாம் நிகழும் அடியாரும் சென்று நெஞ்சமுருகி நிற்போம். என்ன கோயிலுக்குள்ள போயிட்டு கோயில் போறீங்க, புகழ்றீங்க, தொழறீங்க, பூ கொடுக்குறீங்க, அவருடைய திருவடியை மனதில் நினைத்துக் கொண்டு வெளியே வரீங்க. வந்துட்டு என்ன செய்யணும், மறுபடியும் பழைய கவலைக்கு போகக்கூடாது. சிவன் தாள் வணங்கி நாம் நிகழும் அடியார் முன் சென்று, நமக்கு முன்னே யாராவது பக்குவப்பட்டு சிவனேன்னு ஒரு மூலையில உட்காந்து ஏதோ படிச்சுட்டு இருக்கோம், இல்லை உலகம் செஞ்சிட்டு இருக்கோம், சாமி துணி பாத்திரம் விளைக்கிட்டு இருக்காங்க, போய் என்ன செய்யணும், அங்க போய் இவர் பணி செய்கிறார்களே, நமக்கு இந்த சாமி நான் என்னைக்கு இந்த பணி செய்வேன் என்று உருகி நின்றால் இறைவன் பணி கொள்வார். என்ன அப்படி உருகி நின்றால் என்ன நிகழும்? இல்ல நிற்பார் நிற்க நில்லா உலகில் நில்லோம் இனிதான். இப்படியே நின்று பார்த்துட்டு இருக்கோம். ஏன்னா இந்த லூஸ் இங்க சாமி விளக்கழுவுற வேடிக்கை பார்த்து நினைக்கிறது, கூட வந்தவெல்லாம் கிண்டல் அடிச்ச கூட அதெல்லாம் கண்டுக்காம அப்படியே இருந்தா என்ன செய்யாரு, பொற்பால் ஒப்பாம் திரும்பியினி புயங்கன் ஆழ்வான் உண்மைன்ற திரை. என்னடா இது இப்படியே நின்றுட்டே இருக்கணும், உலகில் இருக்கிறவங்க எல்லாம் அவன் பாட்டை வேலை பார்த்துட்டு போயிட்டு இருப்பான். ஆனா பொன்போன்ற திருமேனியுடைய பெருமான் பாப்பாரு, என்னடா இதுக்கும் பணி செய்யணும்னு ஆசையா, சரின்ட்டு அந்த எதுக்கு பாத்திரம் விளைக்கிற அம்மாக்குள்ளையோ அல்லது துணி துவைக்கிறவங்களுக்குள்ளையோ அல்லது கூட்டிக்கிட்டு இருக்கோ செடி உடைச்சிட்டு இருக்க மனதில் வந்து ஏங்கயா அப்படியே நிக்கிறீங்க, இந்த மண்ணள்ளி கொட்டுங்க, அந்த செடியை பிடுங்குங்க, நீங்கள் தான் ஒரு பாத்திரம் விளக்குங்க, புயங்கன் ஆழ்வான் பொன்னடிக்கே நிற்பீர் எல்லாம் தாழாது. ஐயோ எனக்கு இதை செய்ய தகுதி இல்லை என்று தாழ்வான் நினைச்சிக்காதே,
சிறுமாடிய திருவடி எனக்குள் உள்ளது. என்ன புயங்கண்ணாழ்வான் பொன்னடிக்கே நிற்பீர் எல்லாம் தாழாதே நிற்கும் பரிசை ஒரு கொடுமின். நீங்கள் தாழாது பணி செய்து கொண்டு அதை ஏதோ கேவலமா திருநீர் வைக்கிறது, ருத்ராட்சம் போடுறதும், கோயில்ல புல்லு புடுங்குதை விளக்குறதையும் கேவலமா நினைக்காம இருந்தீங்கன்னா என்ன, உங்களுக்கு ஒரு பரிசு கொடுக்க ஒரு ஆள் இருக்கார். என்ன செய்வார்? உங்களுக்கு பரிசு வச்சுட்டு காத்துட்டு இருக்கார். நிற்பீர் எல்லாம் தாழாதே நிற்கும் பரிசை ஒருப்படுமின். உங்களுக்காக ஒரு பரிசு வச்சிருக்கார், வாழ்வியல் துன்பங்களை நீக்கக்கூடிய பரிசு. பிற்பால் என்று பழக நிற்றால் பெறுதற்கரியும் பெருமான். என்னைக்கு நீ ஒருப்பட்டு நின்று சேவை செய்யாமல் உங்களுக்குள் அடித்துக் கொண்டு போட்டி போறாமை என்று தெரிந்தால் அந்த அரிய பெருமான் உங்களை விட்டு விலகி விடுவார். ஆகவே என்ன செய்ய வேண்டும்? இதையெல்லாம் இழிவாக எண்ணாமல் கிடைத்த திருவேடத்தையும் கிடைத்த திருமுறை பாடலையும் கிடைத்த வாழ்வியலையும் நாம் நல்ல விதமாக இறைவனை புகழ்ந்து வணங்கி பூ புனைந்து அவருடைய திருவடிகளை மனதில் வைத்து வாழ்ந்தார் என்ன நிகழும்? சாமி நமக்கு அரிய பெருமானாகிய சிவருமான் எளிய பெருமானார் இங்கு நம் இல்லங்கள் தோறும் எழுந்தருளி செங்கமல பொற்பாதம் தந்தருளும் சேவகனை என்பார் திருவாசகத்திலே. அந்த ஆளு நீங்க தேடி போகவே தேவையில்லை. இந்த குணங்கள் அந்த 5 கடமைகளை செய்து வாழ்ந்தால், அவர் கூறிய அந்த 5 கடமைகளை சேர்ந்து வாழ்ந்தால் என்ன நிகழும்? தலைவர் நம் வீட்டுக்கு வருவார். இளையான்குடி மாநாயனார் வீட்டுக்கு போனவரு சொக்கர் வீட்டுக்கு வர மாட்டாரா என்ன? ஆனா இளையான்குடி போல இல்லாமையிலும் செம்மை இருக்க வேண்டும், செயல்திறன் இருக்க வேண்டும். அங்கே அமர்நீதி நாயனார் வீட்டுக்கு போன நாயனார் நம்ம வீட்டுக்கு வரமாட்டாரா என்ன? அமர்நீதி நாயனார் போல எல்லாம் சிவனுக்கு என்று ஒப்படைக்கும் தன்மை இருக்க வேண்டும். என்ன சிறு தொண்டர் வீட்டுக்கு சென்றார் என்றால், சிறு தொண்டர் எவ்வாறு வேண்டியதை இறைவன் கேட்டதை தருவதற்கு முயற்சி எடுத்தாரோ அந்த முயற்சியின் திண்மைக்கு பரிசு கொடுத்தார் பெருமான். என்ன அங்கே திருக்குறிப்பு தொண்டர் அவர் தொண்டின் சிறப்பை உணர்த்த துணியை கொடுத்து ஒரு சின்ன அப்படி ஒரு இது போட்டு பதற விட்டு, யோ வாயா அங்கவா கைலாசத்தை கூட்டி விட்டார்ல. அவங்களுக்கெல்லாம் அருளிய பெருமான் நமக்கு அவர்களை போல இருந்தால் மட்டும்தான் நாம் இறைவனை அடைய முடியும். அதை விடுத்து போட்டு 1000 பட்டங்கள் 1000 புகழ் 1000 அது இதெல்லாம் பேருக்கு முன்னால ஒரு கட்டாயத்தினாலே அடியன் பின்னால் அந்த பெயரை திணித்திருக்கார்கள். அதுவும் கூட எனக்கு அந்த பட்டயம் வழங்கப்பட்ட பொழுது நான் வாங்க மறுத்தேன். அவங்க ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னாங்க. வழங்கியவர்கள் உங்கள் பேர் சொக்கரன்னு கேட்டாங்க. சத்தியமே பேர் சொக்கரை இல்லைன்னு. சொக்கரை தவிர யார் சைவ நன்னெறி காவலர் நீங்க நினைச்சிட்டீங்களான்ட்டாங்க. பாவீங்களா, கடைசியில பேரை வச்சே மாட்ட விட்டீங்களே. சரி சரி அந்த ஆளுக்கார தானே கொடுங்க, அவ்வளவுதான். அது எங்க அந்த பட்டையும் அவங்க கொடுத்தல எங்க தூக்கி போட்டேன்னே தெரியல. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. அதுல என்ன இருக்கு? ஆக கோஷம் நீக்கி குற்றம் நீக்கி செற்ற மனம் நீக்கி வாசக மல்கு குழலினார்கள் வஞ்ச மன வாழ்க்கை ஆசை நீக்கி அன்பு சேர்த்தி என்ன என்பனிந்து ஏறேறும் ஈசர் கோயில் எதிர்கொள் பாடி என்பதை அடைவோமே. திருநீரணிய வெட்கப்படாமல் நம்முடைய பிழைகளை எல்லாம் நாம் மறந்து ஒழுக்க வாழ்க்கைக்கு நெறிப்பட்ட வாழ்க்கைக்கு மனதில் உள்ள கோபத்தை நீக்கி இந்த உலக பொருள்கள் உலகாயுதமான பொருள்களுக்கு மட்டும் நம்மை தூண்டக்கூடிய பெண்கள் வஞ்ச மனப்பெண்கள்னு வரும். என்ன கோயிலா போயிட்டு பெரியவனாட்ட சாமி அவுக்குதா அப்படி எல்லாம் பேசுறாங்கல்ல. அதெல்லாம் அப்புறம் வச்சுங்க. இப்ப கோயிலுக்கு எனக்கு அசிங்கமா இருக்கு நீங்க திருநீர் வச்சுக்கிட்டா இப்படியெல்லாம் பேசி அறவழி வாழ்க்கைக்கு நம்மளை இட்டு என்ன உங்க கூட தானே அவரும் ஒரு பொறுப்புல இருக்காரு. அவர் பாருங்க எவ்வளவு சம்பாதிக்கிறாரு. எல்லாம் செய்யாதே நீங்க, சரிங்க நீங்களும் ஒரு கொடுக்கறத வாங்கிட்டு வாங்க. இதெல்லாம் வஞ்சனை மிக்க மனை வாழ்க்கை, மனைவியோடு வாழ்றது. ஏங்க மற்ற நம்ம சிவருமான கும்பிடுறங்க, கரெக்டா இருக்கணுங்க.
ஏதோ ஆண்டவன் கொடுக்கறதே போதுங்க. சாமி நம்மளை ஒரு நல்ல நிலையில வச்சிருக்காரு. நீங்க எங்கேயாவது கை நீட்டி பேரை எடுத்து சாமி பேரை எடுத்துறாதீங்க. அவன் ஒரு சிவனடியார்னு தூட்டு மண்ணம் இருந்துடாதீங்க. அப்படி வாழ்றது நல்ல மனை வாழ்க்கை. நல்ல மன வாழ்க்கை இவர் பேசவே இல்லை. என்ன வஞ்ச மனை வாழ்க்கை. இந்த ஐம்புலன்களும் எவ்வாறு வஞ்சனை செய்கிறதோ அதுபோல மனைவியானவள் அவளுடைய புலனுகர்ச்சிக்காக நம்மை தவறான வழியில் இட்டு சென்று வழிபாட்டு நிலையிலிருந்து கீழே இழுத்து வழிபாட்டுல எங்கெங்க அந்த பிள்ளைய கல்யாணம் பண்ணது கோயிலுக்கு விட மாட்டேங்கிறாங்க. கோயிலுக்கு புறப்படுறப்பதான் இவர் டார்ச்சர் தாங்க முடியல. அந்த வாழ்க்கை தான் வஞ்ச மன வாழ்க்கைங்கிறார். உடனே பெண்களோட இந்த வாசமழுக்கு குழலினார்கள் வஞ்ச மன வாழ்க்கைங்கிறது கல்யாணம் பண்ணிட்டு வாழ்றதெல்லாம் சொல்லல கைலாசே. ஆக அந்த ஒழுக்கமற்ற உலகாயுத பொருள்களுக்கு ஆசைப்படுகின்ற திருவேடம் அணிந்தாலும் தன் கணவன் புகழோடு வாழ வேண்டும், தன் கணவனின் புகழால் தான் பெருமைப்பட வேண்டும் என்ற எண்ணமெல்லாம் இல்லாமல் அந்த சிறு தொண்டரின் மனைவி போல, அந்த இளையான்குடிமான மனைவி போல, அந்த அமர்நீதி நிறைய சான்றுகள் இருக்கு. நல்ல நிலையில கணவன் மனைவி ஒற்றுமையா இருந்து வாழ்ந்து இறைவனை அடைந்ததற்கு. நீங்க உங்க கண்ணு முன்னால தெரிகிற வஞ்ச மன வாழ்க்கை பெண்டிரெல்லாம் பார்த்து போட்டு கல்யாணம் வேண்டான்னு தெரிஞ்சிடாது. அப்பா தம்பி நான் வேற வீட்டுல சொல்லியிருக்கேன் கைலாசு. ஆக அந்த வஞ்ச மன வாழ்க்கை ஆசை நீக்கி அன்பு சேர்த்து என்ன செய்யணும்? என்பு அணிந்து எலும்பு அணிந்து எருதி ஏறும் ஈஸ்வர் கோயிலுக்கு போய் என்ன பண்ணணும்? அங்க அடைஞ்சு வழிபடுங்க. என்ன சிவ சிவா. அதனால எல்லாம் அல்ல இறைவனுடைய பேர கருணையினால் சுந்தரமூர்த்தி நாயனுடைய அற்புதமான தேவாரம் 2 கல்யாணம் பண்ணவர் சொல்றார். கோச நீக்கி குற்றம் நீக்கி செற்ற மன நீக்கி வாசம் வழக்கு குழலினார்கள் வஞ்ச மன வாழ்க்கை ஆசை நீக்கி அன்பு சேர்த்தி என்பனின்று எருதேறும் ஈசர் கோயில் எதிர்கொள் பாடி என்பது அடைவோமே. நம் வீட்டுக்கு எங்க கோயில் எதுக்கப்பட்டதான் போய் கும்பிடுறாங்க. கும்பிடுவோமா? ஏன்னா அவர் குடும்ப தலைவர் சொல்றாரு, என்ன கற்பகத்தின் பூங்கோங்கிற சொல்றாருல்ல. அது நல்ல வாழ்க்கை தானே வாழ்ந்தாரு. அதனால வஞ்சனையான மனைவிமார்கள் இருந்தா அவங்களை நல்வழிப்படுத்த திருவள்ளுவர் கிட்ட முறையிட்டு அல்லது அப்படி போதும் என்ற மனமே பொன் செய்யும் மருந்தாக உள்ள பெண்களை மணந்து வாழ்க்கை நல்லா இருக்கும். கைலாஸ் பயப்படாதீங்க. சிவ சிவா. எல்லோருக்கும் எல்லாம் உள்ள என் தந்தை மேட்டூர் மீனாட்சி சொக்கநாதரவனின் பேரொரு கருணை வாய்க்க என்ன எண்ணிய அங்கு எய்துவர் எண்ணியராகப்படி இந்த இறைவனை புகழ்ந்து தொழுது பூ புனைந்து அவருடைய மனதை புந்தியில் வைத்திட்டு எந்த துன்பமும் இல்லாமல் நல்வாழ்க்கை வாழ என்ன அனைவருக்கும் எம்மை உடையவர் அருள வேண்டி நிறைவு செய்கிறோம். நமச்சிவாய் வாழ்க. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. என்ன கைலாச இன்னைக்கு கொண்டாந்தவங்களை சொருன்னு ஏன்னா இந்த இடத்த கைலாஸ் சொல்ல வேண்டியது கட்டாயமாச்சு. மறுபடியும் எங்கேயாவது தருமபுரம் திருவாரூர் ஓடி இருக்கக்கூடாது இல்ல. சிவா சிவா. ஐயா அப்புறம் ஏங்க மாணிக்கவாசகர் கல்யாணம் பண்ணிக்கல? மாணிக்கவாசகர் கல்யாணம் பண்ணாலே அவர் சொன்னது. கல்யாணம் ஆயிருக்குங்களா? வரலாற்றுல இல்லாத தேடி தேடி என்ன நிறை குறையெல்லாம் தேடக்கூடாது. அவர் ஏன் பண்ணலன்னா அதுக்கு 1000 கருத்தம் காரணம் இருக்கும். சுந்தர் 2 கல்யாணம் பண்ணிட்டாருன்னு தேவராஜன் 2 வச்சுக்கல, நீங்க 2 வச்சுங்க. சுந்தர் 2 கல்யாணம் பண்ணிட்டாரு இல்லையா? உங்க 2 கல்யாணமா பண்ணிக்க சொல்றேன் ஒரே சிவா சிவா. என்ன கைலாஸ் சத்தத்தையே காணோம்? ஐயா இல்லைங்கய்யா, அது இப்போ மாணிக்கவாசகர் ஞான சம்பந்தா குரு முதல்வர் சைவ சமயத்தின் குருநாதர் ஞானசம்பந்தர் கல்யாணம் பண்ணிட்டாரா இல்லையா? பண்ணிக்கிட்டாருங்கய்யா. அப்பா அம்மா பேச்சு கேட்டாரா இல்லையா? ஆமாங்கய்யா. இந்த 63லயே குருமார்கள்லயே திருவாசு இவனை அடைவதற்கான சிறந்த ஆலோசனை கூறியதுனால அவரை 4வராக வச்சாங்க. சரிங்கய்யா. எது உங்களுக்கு சாதகமா இருக்க தேடக்கூடாது. குரு முதல்வர் எப்படி வாழ்ந்தாரோ அப்படி. யாரு குரு முதல்வர்? ஞானசம்பந்த பெருமான். அவர் தானே.
இளையங்குடி மாறநாயனார் புகழை வந்து சுந்தர பாடினாரா இல்லையா? ஆமாங்க ஐயா. குடும்பத்தோட வாழ்ந்தாரா இல்லையா? அந்த அம்மா தானே போய் நெல் விதைச்சிருக்கோம், அள்ளிட்டு வாங்க நாங்க. ஆமாங்க ஐயா. அந்த அம்மா தாலி கொடியை கழட்டி கொடுக்காதுன்னா கும்பலிய கலை உருவாகி இருக்க முடியுமா? முடியாதுங்க. ஐயோ, தவமருந்து பெத்த பிள்ளை கழுத்து அறுக்கிற நீ எல்லாம் ஒரு மனுஷனான்னு திட்டி இருந்தா சிறு தொண்டர் நமக்கு கிடைச்சிருப்பாரா? மாட்டாதுங்க. அப்புறம் இத்தனை வாழ்ந்த சான்றுக்குள்ள ஒரு யாரோ ஒரு ஆளை பத்தி பேசிட்டு இருந்தீங்க, வாசகரை பத்தி. நிறைய எதிர்க்க குணமாடி குற்றமாடி மிகை நாடி மிக்க நல்லவர்களே. அந்த தொகுப்புல எது அதிகமா இருக்கோ அதை எடுத்துங்க. சரிங்க. எது அதிகமா இருக்கு? 63 வரலாம். எல்லாரும் கல்யாணம் தாங்க பண்ணிருக்காங்க. சாமி கல்யாணம் பண்ணி 5 பிள்ளைங்க வச்சிருக்காருல்ல, நீங்க அப்படியே சொல்றீங்க ஒரு கல்யாணம் பண்ணிக்கிறீங்க. ஐயா அப்புறம் இன்னொரு சின்ன சந்தேகங்கய்யா. இப்போ அன்னைக்கு வந்து ராமையா பிள்ளையுடைய மனைவியும் ராமையா பிள்ளையும் திருவாசு உலகெல்லாம் நான் கொண்டு செல்ல அந்த மணிவாசகரின் சிறப்பை உலகுக்கு அறிவிக்க ஒரு குழந்தை வேணும்னு கேட்டதுனால தானே ராமலிங்கர் வந்தாரு. ஆமாங்கய்யா. ஆமாங்க. உங்களை மாதிரி ஓரளவுக்கு ஏதோ தேராம இருக்கிறீங்கன்னா கல்யாணம் பண்ணாத சன்னியாசி ஆகி போட்டு அப்புறம் எங்க போய் எந்த ஞான சம்பந்தம் பூமிக்கு வரும், எந்த நாவுக்கு வரும்? இந்த சைவம் அன்னைக்கு உருப்படுது. ஐயா இதே பாடல்ல தான் நீங்க வந்து வஞ்சக பெரு மனைவி வந்து கோயிலுக்கு அதுதான் கோயிலுக்கு போவ என்னன்னு தடுக்கிற பொண்ணா பார்க்காத. கோயிலுக்கு போற நேரம் இன்னொரு 4 மணி நேரம் வேலை செஞ்சா சம்பளம்னு சொல்ற பொண்ணா பார்க்காத. சரிங்க. அப்பா அம்மா கோயில்கள் பார்த்து 10 பொருத்தத்தோட இருக்கிற பொண்ணை பார்த்தா அது உனக்கு சாதகமானா அப்படி சொக்கிற மீறியா உனக்கு பொண்ணு வந்துடும். என்ன மாரி வந்துருவா என்ன? சரிங்க. சரிங்க. சொக்கிற மாரி கட்டிடுவாங்களா? சரிங்க. அதனால புலம்புதல் விட்டு புறப்பட்டேன் அப்போது அருள் ஜோதியை கண்டேன். புலம்புதல் விட்டால் எல்லாம் நடக்கும். சரிங்க. ஐயா அப்புறம் சின்ன சந்தேகங்கய்யா. அப்போது ஐயா இப்போது இந்த திருவடியை வந்து இறைவனுக்கு மட்டும்தான் திருவடி இருக்குது, மற்ற யாருக்கும் திருவடி வணக்கம் சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருந்தீங்களாங்க ஐயா. இன்றைக்கி எதர்ச்சியாக ஒரு பாட்டு கேட்டாங்க ஐயா. அப்போ டக்குன்னு இந்த வரி ஞாபகம் வந்தது. இப்போது அந்த அருணகிரிநாதர் திருப்புகழில் வந்து ஒரு அந்த இதில் அவனிதனியில் பிறந்தில் சொல்கிறாருலங்க ஐயா, சிவகலைகள். ஆமாங்கய்யா, சிவகலைகள் ஆகமங்கள் ஓதும் அன்பர் திருவடிகளே நினைக்காமல்னு சொல்கிறாருலங்க ஐயா. ஏன்னா அவர்கள் மனதில் இறைவன் பொயங்க பெருமான் திருவடியை தன் மனதில் வைக்கக்கூடிய அந்த மெய்யடியார்கள். அது சரிங்க. மெய்யடியாளுக்குரிய வார்த்தை. அடியை கண்டவர்கள் அடியார்கள். சரிங்க. சரிங்க. எத்தனை பேர் அடியை மனதில் பதித்தவங்க இருக்காங்க? சாமி புகழ் பாடுறதை விட தன் புகழ் பாடம் தான் நிறைய இருக்கான். என்ன ஏண்டா கும்பிடுற? சாமியை கும்பிடு. ஃபர்ஸ்ட் போய் அவர் போய் கும்பிடு. போய் தானே சாமி கும்பிடு. என்ன வழிபாட்டையும் எடுத்து நீ என் வழிபாட்டு போய் கும்பிடுன்னு சொல்றவன் எத்தனை பேர் இருக்கான்? அடியார்கள். அப்புறம் இந்த போய் அதுக்கும் திருப்புகள்ல அவனிதனிலே வர்ற அந்த சிவகலை ஆகமங்கள் அனைத்திலும் தேர்ந்தவர்கள் அடியார்னு ஒரு லக்கணம் கொடுக்கிறார்களே, இலக்கணம். அவங்கள கொண்டாந்து இந்த திருவேடம் தாங்கிய எம்போடும் போலிகளுக்கு இணைக்கிறீங்க. அப்புறம் ஏதோ சொல்லணும்னு ட்ரை பண்றாரு ஐயா. சொல்லுங்கய்யா. ஒண்ணும் இல்ல, போதும் என்ற மனமே பொன் செய்யும் மனன்ட்டு நம்மள இருக்கு சொல்றீங்க நீங்க ஐயா. வரக்கூடியவங்க அந்த மனநிலை என்ன பண்ணுவீங்க நீங்க? அது சாமி அதை கூடவா செய்ய கையாளாகாத ஒரு சிவருமான். அப்ப சிவருமான் அது மாதிரி அனுப்ப நினைக்க நம்ம அந்த மாதிரி நினைச்சோம் அவங்க அனுப்பிச்சிருவாங்க. நீங்க அது மாதிரி கேட்டுனா எனக்கு கொஞ்சம் ஒரு நல்ல வசதியான நல்ல என் கல்விக்கு தகுதியான அதெல்லாம் இல்லாத என்னை பொறுப்பா சிவநெறி பெறலாமல் ஒரு நல்ல மங்களம் என்ப மனைமாட்சிங்கிற மாதிரி மனைவி கொடுப்பா அப்படின்னு எத்தனை பேர் கேட்கணும். அப்ப நம்ம மனதில் உறுதியா நம்ம வேண்டுகோள் வைக்கும் பொழுது நமக்கு அந்த மாதிரி அனுப்பி வைப்பார். அப்படி நினைச்சுக்கலாமையா? அப்படித்தான் கொடுப்பார். எனக்கு நிகழ்ந்தது இல்லை. சரிங்க சரிங்க சரிங்க. அதுதான் கேட்டேன். ரொம்ப அருமையா விளக்கம் எங்களுக்கு புரிஞ்சிருக்கு ஐயா. நம்ம ஒரு மாதிரி இருந்து அவங்க வரவங்க வேற மாதிரி. அந்த வேடிக்கை என்னன்னா, வெள்ளத்தனை மலர் நீட்டம் மாந்தரதம் உள்ளத்தனை எது உயர்வு. ஆமா ஆமா. எண்ணிய எண்ணெய் ஆங்கு எய்துவர் எண்ணியர் திண்ணியராக பெறின் வேண்டுவோர்க்கு வேண்டுவனை ஈவான் கண்டார்.
ஆமா நம்ம ஆமா என்ன நம்ம வந்து ஜோதிடர்கிட்ட என்ன சொல்றோம், புரோக்கர் கிட்ட அல்லது பொண்ணு பாக்குற ஆள் கிட்ட என்ன பொண்ணு லட்சணமா இருக்கணும், நம்ம தகுதிக்கு தகுந்தா எல்லாம் சொல்றோம்ல. ஆமாங்க பொண்ணு நல்ல குணவதியா ஒரு இறை பக்தி உடையவளா ஒரு இதா இருக்கணும்னு எத்தனை பேர் சொல்லி பொண்ணு கேட்கணும். கேட்டு சரிங்க 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 நம்ம கேட்கறதே தப்பா கேட்டு போட்டு சரிங்க அதெல்லாம் அப்புறம் வஞ்சமான வாழ்க்கை தான் வரும். அதான் சொல்ல வந்தேன். அப்படி அமைஞ்சிட்டு அப்புறம் அஞ்சமான வாழ்க்கை தான் நமக்கு அமையும். அதனால நம்ம மனதில் உருக்கி எனக்கு இப்படி வேணும்னு இரண்டு ஒரு வேண்டுகோளை வச்சுட்டு அவர் நமக்கு பண்ணிட்டு போறாங்க. வேண்டத்தக்கது அறிவையும் ராமையா பிள்ளையும் அந்த அம்மையாரும் வேண்டியது ஒரு மகவு பிறந்ததா இல்லையா? 5-6 பிறந்தாலும் ஒண்ணு கரெக்டா பிறந்தது இல்ல. ஆமாங்க 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 ஆமாங்க. நமச்சிவாய வாழ்வுங்க ஐயா. நமச்சிவாய் வாழ்க்கங்க. இதுல இந்த டாபிக்ல வந்து அந்த வயதுக்கு உண்டான பக்குவத்துல அந்த சிறு வயதுலயே கேக்குற பக்குவம் இருக்கிற ஆன்மாங்களுக்கு அந்த மாதிரி கிடைக்கும். இல்ல இல்ல இல்ல, அப்பா அம்மா பக்குவ நிலையில இருந்து கேட்கணும். அப்பா அம்மா சொல்லி புரிய வைக்கணும். சரி சரி. எந்த பையன் போய் அவனா ஒரு பொண்ணை பார்த்து ஜாதகம் பாக்குறான், அப்பா அம்மா சுற்றம் உறவு தானே பாக்குது. இல்ல ஜாதகம் பாக்குறது வந்து இரண்டாம் பட்சம் ஐயா. ஆள் மனதுல ஒண்ணு இருக்கும்ல ஐயா. அவங்க ஒரு தீர்மானம் பண்ணிட்டு தானே போய் பாக்குறாங்க. அந்த தகுதியோட தானே 10 இதே ஜாதகமே வாங்குறாங்க. அவங்க வீட்டுல எப்படி இருக்காங்க, அவங்க அப்பா அம்மா இல்லைங்க ஐயா, இறைவன் அப்படியா இணைக்கிறதே அந்த மாதிரி நம்ம ஆள் மனதுல இருக்கிற மாதிரிதான் இணைப்பாங்கங்கிறது சொல்ல வரேன். ஆள் மனதுல இருந்தா இணைப்பாரு, இல்லன்னா இணைக்க மாட்டாரு. அதுதான் சொல்ல வரேன். அந்த சிறு வயதில் அந்த பக்குவத்தோட இருந்து. சிறு வயதுன்னு இல்ல கண்ணு, அது தடுமாறக்கூடிய வயது. ஆமா, அதுதான் சொல்ல வரேன். பெற்றோர்கள் தன் பிள்ளைகள பக்தி பூர்வமா இப்படி எல்லாம் இருக்கு, இந்த பையன் வந்து வழிபாட்டுல இருக்கான், இவனுக்கு ஏத்த மாதிரி ஒரு பொண்ணு பார்க்கணும்னு நினைக்காம இவனே கோயில் கோயிலா திரியறான். வர்றது இப்படி தெரிஞ்சா சொத்தெல்லாம் கரைஞ்சு போய் நினைக்கிற அப்பா அம்மா வந்துட்டா என்ன பண்ணுவீங்க? இருப்பாங்களா? நிறைய பேர் அப்படித்தான் மாட்டிக்கிட்டாங்க போய் எங்கேயோ ஒரு இடத்துல. எனக்கு தெரிஞ்ச நிறைய நல்ல தவறான கண்ணோட்டத்துல போய் வாழ்க்கை தொலைச்சு டைவர்ஸ் போயிட்டு சுண்ணம்பாயிட்டு இருக்கு பசங்க. பெற்றோருடைய தன்னுடைய மகளுடைய குணம் அதற்கேற்ற குணம் இல்லாத மகள்னு யாரும் பாக்குறது கிடையாது. பையன் எப்படி பாக்குறாங்க தெரியுமா? மத்தெல்லாம் பாக்குறாங்க. இன்ஜினியரை கட்டு, இல்லைன்னா இன்ஜினியர் இணையா ஒரு டாக்டர் கட்டு. பையன் ஐடில இருக்கானா பிள்ளைய ஐடில கட்டு. வியாபாரம். ஆனா பிள்ளை பக்தியா இருக்கா, ஒரு பக்தி உள்ள மணமான தேடணும். பையன் பக்தியா இருக்கானா, ஒரு பக்தி உள்ள மணமகளை தேடணும். எந்த பேரண்ட்ஸா நினைக்கிறானா? அதுதான் பிரச்சனை இங்க. குணத்துக்கு மீறின செல்லம் எதுவும் கிடையாதுங்க இல்லையா? குணத்தை யாருமே நாடுறது இல்லையே. எனக்கு நீண்ட நாள் திருமணம் ஆகாத தினம் போய் சொத்தனா இருக்க அபிஷேகம் பண்ணி கல்யாணம் பண்ணி என் வீட்டுக்கு நல்ல நல்ல இடத்துல பொண்ணு வரும். எங்க அப்பா சரி எங்க பையனை காணோம், அவன் இது மாதிரி அமரகுந்தி அந்த டியூஷனு யாரோ 4 பசங்க அதெல்லாம் சொல்லுவாரா? இதுங்க என்ன கேட்கும்? அப்படி ஒரு நாளைக்கு தினம் இப்படித்தான் இருப்பாரு மாப்பிள்ளை. ஆமாங்க தினம் இப்படித்தான், நான் தான் அனுப்பிச்சுடுவேன். ஒரு நாளைக்கு எவ்வளவு செலவு பண்ணுவாரு? என்ன ஒரு 1000-2000 ரூபாய் செலவாகும், சமயத்துல 5000 கூட செலவாகும். அது சூழ்நிலை பொறுத்தது. ஒரு நாளைக்கு 1000 ரூபாய்னா ஒரு மாசத்துக்கு 86ல நான் சொல்றது 96ல நாளைக்கு 1000 ரூபாய். ஐயோ, ஒரு ஹீரோண்டா 125cc 11,000. இப்படியே கோயில் அடிச்சுட்டு என் பிள்ளை எதிர்காலம் என்ன வருதுங்க? நான் கொடுக்க மாட்டேன்ட்டாங்க. எனக்கு 5 தாய் மாமா 16 பொண்ணு, ஒருத்தனும் பொண்ணு தர மாட்டேன். அப்புறம் இறைவன் கொடுத்தாருன்னு வச்சுக்க, அது ரகசியம். எங்க அப்பா அப்படியா? சரிப்பா, என் பையன் இப்படிதான் இருப்பான், தினம் 1000 ரூபாய்க்கு தண்ணி அடிக்க போறா, இல்ல வேற எங்கேயாவது கொடுக்க போறானா? அவன் சிவபக்தன், அவனுக்கு அறந்த சொக்க தருவாரு. 35 வருஷம் வரைக்கும் எங்க அப்பனும் சொந்த பந்தம், மாமன் மச்சான் அக்கா தங்கச்சி ஒரு டிக்கெட் தேரலையே. எங்க அப்பாவை ஏதோ ஒண்ணு கட்டி வைக்கணும்னு நினைக்கவே இல்லையே. புரியுதா? இருக்கணும். நமக்குரியதை இறைவன் கூட்டி வந்து சேர்ப்பார். நம்ம பார்த்தா எப்படி திருமணத்துல கன்ஃபார்ம் பண்றாங்க? பொண்ணு மாப்பிள்ளையும் எவ்வளவோ பொண்ணையும் எவ்வளவு ஒரு குறிப்பிட்ட ஆளை பார்த்தது மனசு இதுதான் நம்ம ஆளு கன்ஃபார்ம் பண்ணது இல்ல.
அந்த கன்ஃபர்மேஷன் கிடைச்சா அது எவ்வளவு கேடுகட்ட பிள்ளையா இருந்தாலும் நம்ம குணாதிசயத்துக்கு வந்துடும். எங்க மாமோட்டு பக்கத்துல ஒரு நாயுடு வீடு இருக்காங்க. தினம் கறி சாப்பிடுவாங்க. கறியிலதான் அந்த பிள்ளைங்க சோறே திங்காது. போன பெரிய புலி சிங்கமா இருந்துருங்களா கண்ணு கீதா அப்படின்னு கிண்டல் அடிப்பேன். கடைசியில அந்த பிள்ளைய ஒரு தெரியாதனமா ஆற்காடுல இருக்கிற ஒரு முதலியார் வீட்டுல கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க. அவங்க 100% பியூர் சைவம். இவன் இந்த குடும்பத்தையே கறி திங்க வச்சிருவான்னு நினைச்சா இது கறியை விட்டுட்டு வந்து நிக்குது. இவங்க மாப்பிள்ள வந்திருக்காரு, பிள்ளை கறி விரும்பி கறி எடுக்க போனா, கறி எடுத்தீங்கன்னா நான் வீட்டுக்குள்ளேயே நுழைய மாட்டேன்னுச்சு. என்ன கீதா சூப்பர் டைலாக் அடிக்கிறேன்னா, இல்லைங்கய்யா பெண்கள் மண்ணு மாறிங்கயா, கணவங்கிற மழை நீர் விழுந்தா அதுக்காக நேரத்தை மாத்திக்கோங்கன்னு டைலாக் அடிக்குது. நல்லா இருக்கே டைலாக். ஆக கணவன் மழை நீர் போல தூய்மையானவனா கைலாஸ் இருந்தா எந்த குப்பை வந்தாலும் அது அந்த தண்ணீரின் தன்மைக்கு ஒரு பயிர் விளைக்கக்கூடிய செம்மண்ல மழை நீர் வந்தா பயிர் விளைவது போல அங்க அவன் ஆசைக்கேற்ற மகவு வந்துடும். அவ்வளவுதான். கண்டிப்பாங்க ஐயா. ஆனா இந்த விஷயத்துல கைலாஸ் ஐயா வந்து ரொம்ப பயத்துல இருக்கிறாரா என்னன்னு அந்த டாபிக் வந்து அதனால கைலாசல ஒரு 2-3 பேர் வேற ஏதாவது சொல்லிருப்பாங்க போல. அதனால வந்து இல்ல அவங்க முட்டா பசங்க. அவங்க ஆள் பர்சனாலிட்டியும் சம்பளத்தையும் வசதியும் இப்ப சரவணன் ஐயான்னு ஒருத்தர் இருக்காரு. அவர் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணது ஒரு மகா கோடீஸ்வர வீட்டுல. அவருக்கு வாடகையே 1.5 லட்சம் ரூபா வருது. அவங்க அப்பா சிவபூஜை எடுத்துடும். அந்த பிள்ளை கறி திங்கும். குழந்தை பிறந்து 15 வயசான பின்னால்தான் அது கறியை விட்டு. அதுக்கு ஒண்ணும் பண்ண முடியாது இல்ல. காசு பட்டு கல்யாணம் பண்ணா கதை முடிஞ்சு வச்சு. ஆனா அவன் கறி திங்காதனால அந்த பெண்களை மாறிட்டாங்க ஒரு நிலையில. சரி சரிங்க. அப்பாவே சாப்பிடல, நான் சாப்பிடலன்னு விவரம் தெரிஞ்ச பிறகு பசங்க ஆரம்பிக்கும். குடும்பமே வெஜிடேரியன் ஆயிட்டாங்க. அங்க என்னன்னா எங்க கீதா சொன்ன மாதிரி மழை நீர் பியூரிஃபைடா இருந்ததுன்னா எங்க சேர்ந்தாலும் அந்த மழை நீர் தானே உயிரை இப்ப தண்ணி ஊத்தினா தானே செடி வருது. அந்த மழை நீர் கரெக்டா இருந்தா எங்க விழுந்தா என்ன முளைக்கிற செடி முளைச்சுட்டாங்க. எதனால இங்க திருமணம் அவசியம்னு சொல்றீங்க? திருமணம் அவசியம் கல்யாணம் பண்ணிக்காம ஒரு இறைநிலை அடைய முடியாதாங்கய்யா? அடையவே முடியாதுங்க. எதனால அப்படி சொல்றீங்க? பண்ணா அப்புறம் தாங்க ஐயா உங்களுக்கு புரியும். இல்லைங்க ஐயா, எனக்கு எதனால சந்தேகம் வருதுன்னாங்கம்மா, இப்ப நம்ம ஒருத்தர் வாழ்வியலே சொல்லுங்க. நான் சொல்றது கேளு. நீ என் வீட்டுக்கு வந்து அவர்களை சோறு போட எனக்கு யோகிதை இருந்ததா ஐயா? ஆனா மாதப்பசாமிகிட்ட நீங்க தாங்க கூட்டிட்டு போனீங்க. உங்களை மாதிரி எத்தனை பேருங்க வந்து ஒரு துறவிகிட்ட எனக்கு கூட்டிட்டு போயிருக்கிறாங்க. இதே நான் உங்ககிட்ட கேட்கறேன், மனைவி உங்களுக்கு கொஞ்சம் ஏடா கூடமா இப்ப உங்களுக்கு இருந்திருந்தாங்கன்னா இவ யாரு வந்துட்டான்னு உங்களுக்கு எரிஞ்சு விழுந்தான்னு என்னங்கயா பண்ணிருக்க முடியும்? மாதப்பசாமிகிட்ட உங்களால எனக்கு கூட்டிட்டு போயிருக்க முடியுமா? எனக்கு வாய்த்த மனைவி அப்படி இல்ல. நான் 1000 ரூபாய் செலவு பண்ண 2000 ரூபாய் செலவு பண்ணுவோம். அப்படிதான் சாமி கொடுத்தாரு. சரிங்க. அதுதான விஷயம். நான் பெற்றதுனாலதான் வாதப்பனைய கல்யாணம் அவ்வளவுன்னு யார் சொன்னது? துணைவியார் இல்ல, அவ்வளவுதான். மாதப்பனைய அவங்க பேரன் எல்லாம் காலேஜ் படிக்க வச்சுட்டு இருக்கா தெரியுமா? சரிங்க ஐயா. என்ன சொல்ல வராருன்னா, ஒரு நிமிஷம் ஐயா, எல்லாத்தையும் வந்து அனுபவித்து அது தெளிந்து இறைநிலை நோக்கி பயணிக்கிறது வந்து அப்படி இல்ல. நம் வீடு தேடி வர்ற உறவுகளை பேணுதற்கு ஒரு துணை வேணும். நீ கரெக்டா இருந்தா அது கரெக்டா இருக்கும். நம்ம கரெக்டா சம்பாரிச்சு கொடுத்து ஒரு நிறைவான வாழ்க்கை அந்த பெண்ணை கொடுத்தா நீ சொல்றது கேட்கும். அதை கொடுக்கலன்னா கேட்காது. அவ்வளவு ராஜு மாதிரி இருந்தா பிரச்சனை இல்ல. 2 கல்யாணம் பண்ணி வீட்டை கேக்குமா கேட்காதாங்க சொல்ல வரலங்கய்யா. இது வந்து அது அவர் அடைய முடியாதா அப்படிங்கிற கேள்விதான் கேக்குறாரு. கைலாஸ் கேட்ட குணமுடைய ஒரு குணவதியை கல்யாணம் பண்ணிவிட வக்கத்த சிவனா அந்த திருமுருகன் குண்டில இருக்கான். கோபம் வந்துன்னா கண்டபடி கடிச்சு போடுவேன். நேரம் சரியில்லை. நீ வழிபடும் சிவன் அவ்வளவு கேடு கட்டவனா? உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கொடுக்க முடியாதவனுக்கு நீ கும்பிட்டு உனக்காக இவ்வளவு செய்யற இறையருள் செய்ய உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை துணையை தராதா கைலாஸ்? கண்டவங்களும் கம்பேர் பண்ணிக்கிட்டு இருக்க. அப்படி இல்லைங்கய்யா. இப்போ அப்படி இல்லைன்னா இனிமே இந்த வகுப்பை நான் எடுக்க மாட்டேன்.
இறைவனை நீ நம்பல, உனக்கு நல்ல வாழ்க்கை துணை இறைவன் தரமாட்டான்னு நீ உன் மனசுல பயப்படுற, அதான் பிரச்சனை. பயம் இருக்கு. அந்த பயம் இருக்க கூடாதுல்ல. அன்னைக்கு சாவுடான்னு விட்டுருந்தாரா என்ன ஆயிருப்ப? இன்னைக்கு காப்பாத்தி உன் மூலம் இவ்வளவு பேருக்கு ஒரு நல்ல விஷயங்களை கொண்டு போய் சேர்க்கல. உன்னை ஆளாக்கி இறைவன் உனக்கு ஒரு வஞ்ச மனவாயிலுக்கு கொடுத்துருவாருன்னா, அந்த சிவனை விட கேடு கெட்ட முருகன் பூண்டி முருகனை விட கேடு கெட்ட திருமேனியும் கோயிலும் எதுவும் கிடையாது. அப்படி அவர் கேடு கெட்டவர்னா நீ பயப்படு. சரிங்க. உன் குருஞான சம்பந்தன் உனக்கு நல்ல வாழ்க்கையை தரமாட்டான்னு நீ நினைச்சேன்னா அந்த குருநாதனை மறந்துருங்கிறேன். சரிங்க. மனதில் உறுதி இல்லாம சிவனை கும்பிட்டா வேஸ்டுமா. சரிங்க. எனக்கு தான் கொடுத்தாரு, 3 மாசத்துல அவரே கூட்டிட்டாரு, அழுதுட்டா உட்கார்ந்துருக்கேன். சரிங்க. அப்ப நீங்க ஏங்க இன்னொரு மருத்துவம் ஏங்க செஞ்சுக்கல நீங்க? அவ உயிர் விடக்குள்ள நம்ம குழந்தை பிறந்தா 16 வருஷம் தான் உயிரோடு இருந்து ஞானசன் மாதிரி வாழும். நீங்க இருக்கும் காலம் வரை சைவத்தை கொண்டு போங்க, நாங்க உலக அளவு கொண்டு போயிட்டு இருக்கோம். நிறைய பேர் நெறிப்பட்டிருக்காங்க. அவ சொன்னா செஞ்சிட்டு இருக்கேன். இல்லைங்க, மறு திருமணம் ஏங்க செஞ்சுக்கல? இப்ப வீட்டுக்கு வந்தாங்க, உங்க உறவினர்களை பார்க்கலாம். அந்த அளவு வராதுமா. சரிங்க. அந்த அளவு வராது. அது வேற, உங்களுக்கு எல்லாம் புரியாது. கீர்த்திகா கிட்ட சாயங்காலம் என் வாழ்க்கை முழுக்க பேசியிருக்கேன். அப்படி ஒரு வாழ்க்கை வருமா கீர்த்திகா? இல்லைங்க ஐயா, அதெல்லாம் வராது. வராதுங்க. நான் செய்த ஒரு பிழைனால அது போயிடுச்சு. அந்த பிழை என்ன பாதிச்சது, அதுக்கு நான் சந்தோஷமா ஏத்துட்டு இருக்கேன். அவ்வளவுதான். என்ன பிழைங்கிறது ஒரு நகை. நீங்க இன்னொன்னு நாடாம இருக்கிறது தான் ரொம்ப சிறந்தது. நீங்க இப்ப வாழ்ற வாழ்க்கை தான் ரொம்ப சிறந்ததுங்க ஐயா. அந்த வாழ்க்கை வாழ்ந்துட்டு தானே இந்த வாழ்க்கை வாழ்றேன். ஆமாங்க ஐயா. அது உயிரை விடக்குள்ள கூட நீங்க நம்ம பையன் ஞான சம்பந்தர் பிறந்து மடாதிபதியா ஆக முடியல, குருநாதர் கொடுத்த வாக்கை நிறைவேற்ற முடியல மதுரையில. அதனால நீங்க மடத்துக்கு போயிடுங்கன்னு மடத்துக்கு போயிட்டேன். அங்க போனா நாங்க நினைச்ச மாதிரி சைவத்தை மக்கள் கிட்ட கொண்டு போக முடியல. சன்னிதானத்தை சொல்லிட்டு வெளியே வந்துட்டு இப்ப சைவத்தை பேணிக்கிட்டு இருக்கோம் இல்லையா? கண்டிப்பா. அப்புறம் எங்க அம்மா எங்க கடைசி காலம் வரைக்கும் எங்க வீட்டுக்கு வந்து அடியா இருக்கலாம். எங்க அம்மா அவ்வளவுலாம் பக்குவம் இல்லாதவங்க. ஆனா எங்க அப்பாவுடைய பக்குவ நிலைக்கு எங்க அம்மா எங்க அம்மா இருந்தப்ப எங்க வீட்டுக்கு உறவை விட அதிகமான அடியார் பெருமக்கள் தமிழகம் முழுக்க இருந்து வந்திருந்தாங்க. கைலாசு. சரிங்க. வாரியார் சாமிகள் பதறி அடிச்சுட்டு ப்ரோக்ராம கேன்சல் அம்மா தொட்டு கும்பிட்டு போனாரு. சும்மா எல்லாம் கிடையாது. வையத்து வாழணும்னா ஒரு துணை வேணும். சரிங்க. சக்தி இல்லைன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது. சரிங்க. அம்பாளை விட குறும் பண்ற பொம்பளையா வந்துடும். ஆய்வுனா சிவன்கிட்ட கோவிச்சுட்டு தவம் பண்றேன்னு போயிடறான்ல. ஆமாங்க. பொம்பளைங்களா அப்படித்தான் இருப்பாங்க. இப்படியும் சொல்றீங்க என்னங்கய்யா அது சரியா சிக்கல் மாட்டி இல்ல. குடும்பம் முதல் அற்புதமான விஷயம் தான். வாழ தெரிஞ்சவனுக்கு குடும்பம்னா நீ சொல்றதெல்லாம் அப்படியே கேட்டுன்னா அந்த குடும்பம் உருப்படாது. உங்ககிட்ட இருக்கிற நிறைவுரைகளை சுட்டி காட்டி நெறிப்படுத்தி கரெக்டா வரவுக்கு தக்க வாழ தெரிஞ்சு அது எதுக்கு சொல்றேன்னு அதுக்கிட்ட காரணம் கேட்டு சண்டை போடாம அமைதியா கேட்டு அந்த சண்டை போட்டு எதுக்கு இதை வேண்டாம்னு கேட்டு அந்த பதில எவ்வளவு விஷயம் இருக்கு. குடும்ப நடத்துல ஒரு பெரிய கலை. 3 மாசம் அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான வாழ்க்கை வாழணும். சாமியே தாங்க. புரியுதா? எங்க அம்மா திருமணமாகி 72 ஆண்டு கணவனாரோட அற்புதமான வாழ்க்கை நடத்தினாங்க. எங்க அம்மா 50 வயசுல இருந்து 74 வயசு வரைக்கும் குன்றக்கூடிய பெரிய பெரிய மகான்களை எங்க அம்மா பார்த்து நீங்க எனக்கு தாயா இல்லைன்னு அழுதாங்க. அப்படி வாழ்ந்தாங்க. புரிஞ்சுக்க. அப்படி ஒரு எங்க அப்பாவுடைய தன்மையினால் எங்க அப்பா அம்மாவும் திடீர்னு சண்டை போட்டுவாங்க. திடீர்னு பார்த்தா சண்டையிலன்னா எங்க ஊரு அப்படிமா பக்கோடியில எல்லாரும் வந்தது நல்லது. அதாவது துறவிக்கு சோறு கிடைச்சாதான் சோறு. இல்லறத்தார் இல்லைன்னா துறவிக்கே சோறு கிடையாது. கல்லுவம் பேசு வாழ்றவங்களாம் முட்டாளா. 63 நாயன்மார்கள் எல்லாரும் திருமணம் வாங்கி வாழ்ந்தவங்க, குடும்பத்தோட வாழ்ந்த
அந்த வீட்டு தான் சிவன் போயிருக்காரு. பெரிய புராணத்தை ஒழுங்கா கேட்டுப்பாரு அல்லது படிச்சுப்பாரு. சிவ சிவா. என்னங்கய்யா சுப்பிரமணிய ஐயா, நான் சொல்றது கரெக்ட் தாங்கய்யா? ஐயா ஒரு சரி கைலாஸ், காலம் கடந்து விட்டது. மணி 9:20 ஆச்சு. ஐயோ, மழை வேற தூடுது. சரி, இறைவன் எல்லாருக்கும் உண்டாகட்டும். நமச்சிவாய வாழ்க. நமச்சிவாய வாழ்க. நமச்சிவாய வாழ்க. கைலாஸ் கிட்ட சத்தம் போட்டுதுன்னு யாரும் தப்பா நினைச்சிடாங்க, உரிமைதான். இல்லையா கைலாசத்துக்கு அந்த உருவிய நம்பிக்கையை நீங்க ஊட்டுறீங்க, அவ்வளவுதானே? இல்ல, அந்த பையன் ஒன்னானவரும் பயந்தான், இறைவனை நம்பாதவனா இருக்கான். அதுதான் வருத்தமா இருக்கு. ஏகப்பட்ட இது சப்ஜெக்ட் தெரிஞ்சு வச்சிருக்காருங்க. நான் ஒரு தடவை தான் அவர் கூட சிதம்பரத்துல இருந்தேன். அவருடைய முனைப்பெல்லாம் பாத்தீங்கன்னா ஏகமா தெரியும்னு ஆசைப்படுறாரு. ஆனா எப்படி இந்த நம்பிக்கை ஒரு குறைஞ்சிச்சுன்னு என்னால புரிஞ்சிக்க முடியல. ஆனா இன்னைக்கு நீங்க அந்த நம்பிக்கை போட்டு ஒரே அடி அடிச்சு நீ இல்லறதுனால இருக்கணும்ட்டீங்க. திடீர்னு திருப்பூர் போறேன். இப்ப அவங்க அப்பா அம்மா இருக்கனால சோறு போட்டுறாங்க. நாளைக்கு அவங்க அப்பா அம்மா காலத்து இவன் வாழைக்குள்ள போனா என்ன ஹோட்டல் கூட்டி போய் என் வயிற்று கெடுத்து அனுப்பிச்சிட்டேன் என்னன்னு எனக்கு ஒரு பயம் இருக்குங்க. சரி, அப்படின்னு பாட மாட்டாருங்க. சீக்கிரம் கல்யாணம் பண்ணி விடுவீங்க நீங்க? இல்ல அதெல்லாம் நான்லாம் குறிச்சாச்சு, பொண்ணு பாத்துட்டு இருக்காங்க. சரி, ஓகே சார். அதெல்லாம் சொல்லிட்டு வந்தாச்சு. அவங்க அப்பா அம்மா 60ஆம் கல்யாணத்துலயே அவருக்கு ஒரு கடமை இருக்கு, தங்கச்சிக்கு கல்யாணம் பண்ணணும். சரி சரிங்க சரி. அது பண்ணிய பிறகு அதெல்லாம் கல்யாணம் பண்ணிக்குவான். சொக்கருக்கு தெரியாத கல்யாணம் பண்ணிடுவோம் அப்படியே. இல்ல, நம்ம சைவ கலந்துரையாடல வராத கல்யாணம், நம்மள கூப்பிடாத கல்யாணம் பண்ணிடுவானா என்ன? கைலாஸ் ஐயா, நீங்க தான் சொல்லலாம். ஐயா உங்களை திட்டாரு அப்படின்னு எடுத்துக்கலாம். 10 நிமிஷத்துக்கு முன்னாடி தாங்கம்மா அமைதியா இருக்கிறதுனால என்ன மாதிரி எடுத்துக்கிட்டா? இல்ல கிருத்திகாம்மா, எனக்கு உண்மையாலுமேங்கம்மா இப்ப இவர் ஐயா தொடர்பு கிடைச்சு எனக்கு நடுவில் கொஞ்ச நாள் மறுபடியும் தருமபுரம் போகணும்னு எனக்கு ஒரு முடிவு உள்ளுக்குள்ளார இருந்துட்டு தாங்கம்மா இருந்தது. இவருடைய ஒரே வார்த்தை கட்டுப்பட்டு தான் நான் போகாமல் இருக்கிறேன். இவர் இல்லைன்னா நான் மறுபடியும் இங்கே நான் போயிருந்திருப்பேம்மா. நான் தருமபுரத்துக்கு எனக்கு முழு மனசு அங்கே குஞ்ஞான சம்பந்தர்கிட்டே இருந்து ஏதாவது ஒரு கோயில் ஏதாவது ஒரு பூ கட்டி கொடுத்துட்டு ஏதாவது ஒரு இறை சேவையில் முழு வாழ்க்கையும் அர்ப்பணிக்கணும்னு ஒரு நாட்டம் இருக்குது. இவர் தான் போகாதுன்னு தடை சொல்லிகிட்டே இருக்காரு. இவர் வார்த்தையை மீறி நம்ம போகக்கூடாதுன்ட்டு தான் போகாமல் இருக்கேன். ஒரு பூக்கடைக்காரனா பிறந்து சேர்த்து ஒரு பூ விட்டுருப்பான்னு அப்படின்னா கைலாசுக்கு சங்கிலி யாரு மாட்டி ஒரு பொண்ணுக்கு சொல்லுங்க. பேரும் சேர்ந்து பண்ணுவீங்க, அப்படி நம்பிக்கை வைங்க. உங்களுக்கு வர்ற துணை வாழ்க்கையோட சேர்ந்து 2 பேரும் சேர்ந்து நல்ல சமயத்துண்டாற்றுவீங்கன்னு நம்பிக்கை வைக்கும். கைலாஸ் வீட்டுக்கு வர்றது வந்து இளையான் புடவை நாராயணனுடைய மனைவி மாதிரிதான் வருமா. அப்படியெல்லாம் நினைக்காதீங்க. எல்லாம் நல்லதே நடக்கும். இல்ல நான் சாமி அவன் கைலாஸ்க்கு எப்படி துணை வரணும்னு உணர்த்திருக்காரு. இளையான்குடி நாயனுடைய மனைவி போல வறுமையிலும் செழுமையா ஒரு கணவனுக்கு கை கொடுத்து இறையை அருளை பெற்று சொல்லக்கூடிய நல்ல மனைவியாதான் வரணும். சரி நமச்சிவாய வாழ்கங்க. நமச்சிவாய வாழ்க. நமச்சிவாய வாழ்க ஐயா. நமச்சிவாய வாழ்க. ஐயா ஐயா நமச்சிவாய ஐயா. நமச்சிவாய வாழ்க ஐயா. சரிங்க. நமச்சிவாய.